இவர்கள் இன்றைக்கு நம்மை அப்படியே போற போக்கில விமர்சிக்கிறார். 30 வருடங்களாக இவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள், இவங்களால பல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இவங்களே நிறைய குரூப்புகளாக மாறி மார்க்கம் சொல்வது யார் என்கிற பிரச்சனை இவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது என்று எந்த பாதையை சொன்னார்களோ அந்த பாதை தான் அஹ்லு சுன்னா. நானும் என் சஹாபாக்களும் எந்த பாதையில் இருந்தோமோ அந்த பாதையை நீங்க பின்பற்றுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த பாதையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுதான் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்றாங்க. முதல் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி இருக்கிறார்களா? கிடையாது. ஏன் அப்படி சொல்றாருன்னு நம்ம பார்க்கும் பொழுதுதான் இப்போலாம் பேர் வைக்கிறதுக்கே அஜர்த்திட்ட வர்றதில்லை நிறைய பேர். பலவீனமான செய்திகளை குறிப்பிடுவது, ஆதாரமற்ற செய்திகளை குறிப்பிடுவது, நபி வழிக்கு எதிராக பல கருத்துக்களை மக்கள் மத்தியில விதைப்பது, பல மூட நம்பிக்கைகளை அதன்பால் மக்களை தூண்டுவது, காரியங்களை தவிர்த்து சமுதாயத்திற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம கேள்வியாக கேட்கிறோம். அதை பூரா எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காந்து இவனா ஒரு முடிவு பண்ணி அஜர்த்து வாயிலையும் நுழையாத ஒரு பேரு சொல்றான். அதை கடைசியில் அவர் வைக்கிற மாதிரி பேர் வைப்பதற்கு கூட இன்றைக்கு கூகுள்ல முஸ்லிம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான். பல பலா முசீபத்தெல்லாம் கொட்டுது. உடனே அதுல ஒரு முடிவு பண்ணி ஹஜரத்துக்கும் வாயில வராத பேரை வைக்கிறான் என்று அதுதான் இதுதான் காரணம். சுற்றி முற்றி பார்த்தால் குழந்தை பிறந்தால் எங்களை அழைக்கணும், திருமணம் என்றால் எங்களை அழைக்கணும், இறப்பா எங்களை அழைக்கணும், குரானை ஓதி பார்சல் அனுப்பணும், இப்படி எதுவாக இருந்தாலும் உங்க வீட்டுல எல்லா நல்லது கெட்டதற்கும் நாங்கள் தான் அழைக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கணும். இதை தாண்டி இதுல வேற என்ன இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அதில் மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு விதமான கருத்துக்கள் பதியப்பட்டிருந்த விஷயங்களை நாம பார்த்திருந்தோம். அதற்கான விளக்கத்தை பார்ப்பதற்காகத்தான் இந்த பதிவு. அதுல ஒருவர் பேசுகிற போது நவீன கால குழப்பவாதிகள் என்கிற தலைப்பில் அவர் பேச துவங்கியதோடே அவருடைய உரை முழுக்க சாதாரண சாடலாகவே சென்றிருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இருக்கிற எல்லா குழப்பவாதிகளுமே நவீன குழப்பவாதிகள் தான். இந்த பழைய குழப்பவாதிகள் கொஞ்சம் பேர் இருந்தான், உலமாக்களுக்கு தெரியும். அவனுக்கு முஅத்தஸிலா, கவாரிஜ், முர்ஜியா, கர்ராமியா, ஜஹ்மியா, கத்ரியா அப்படிலாம் பேர். அவனெல்லாம் போயிட்டான். இப்போ அவனுங்களே வேற பேர்ல வந்துட்டு இருக்கிறான். இதுல நவீன குழப்பவாதிகள் யார் என்கிற போது முன்பு இருந்த முஅத்தஸிலாக்கள், கத்ரியாக்கள், முர்ஜியாக்கள், ஹாரிஜியாக்கள் இப்படியாக கடந்த காலகட்டங்களில் இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு விதமான குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் போன்றல்லாம பெயர் மட்டும்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அவர்களுடைய கொள்கையில் தான் இன்றைக்கு இருக்கிற நவீன குழப்பவாதிகள் பயணிக்கிறார்கள் என்று முதல்ல பதிவு செய்கிறார். இவர் பதிவு செய்திருக்கிற இந்த கருத்தை தொடர்ந்து அவர் பின்னாடி பேசி இருக்கிறவற்றை நாம் பார்க்கும் பொழுது இந்த அஹ்லுல் குர்ஆன் கொஞ்சம் பேர், அவனுக்கு அசல்ல பேர் முன்கிருல் ஹதீஸ்னு பேர், ஹதீஸை மறுப்பவர்கள். அவன் பேர் அழகா வைக்கிறான், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். ஹதீஸை ஏற்றுக்க மாட்டான்னு அர்த்தம். அழகா பேர் வச்சிருக்கான். நம்ம அந்த பேரை சொல்லக்கூடாது. குர்ஆன் உடையவர்கள்னா நாம தான் குர்ஆன் உடையவர்கள். அவன் ஹதீஸை மறுப்பவன். அஹ்லு குர்ஆன் என்கிற அந்த சாராரை இவர் கடுமையாக விமர்சிக்கிறார். அஹ்லு குர்ஆன் என்றே அவர்களை அழைக்க கூடாது, அவர்களை முன்கருல் ஹதீஸ், அவங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று தான் அவர்களை அழைக்கணும். அதென்ன அஹ்லு குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் என்று அவர்கள் எப்படி நாம சொல்றது? அவங்க ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறாங்க, அப்படித்தானே அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை போன்று இந்த கடந்த காலத்தில் இருந்த குழப்பவாதிகள் பெயர் மறைந்திருந்தாலும் அதுல அவர்களுடைய கொள்கைகள் மறையவில்லை, மாறவில்லை, இன்றைக்கும் நீடிக்கிறது என்கிற இவருடைய வாதத்தின்படியும் ஒரு பெயரை சூட்டுகிற போது அவருடைய உண்மையான கருத்து, அவங்களுடைய கொள்கை சார்ந்த கருத்து அங்கு மூடலாக இருக்கிறது என்பதையும் அஹ்லு குர்ஆன் என்கிற அந்த பெயரில் இவர் தெளிவுபடுத்த நினைக்கிற அந்த அடிப்படையை நாம் வைத்து பார்க்கிற போது
இவர் பின்னாடி பேசுறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் இங்கே நடத்துகிற இந்த மாநாட்டிற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கை விளக்க மாநாடு என்று பொருள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது போன வருஷம் ஆரம்பித்த கட்சி அல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது திடீரென்று தோன்றிய அமைப்பல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது பதவியை விரும்புகிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம் அல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு வயசு 1400. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மான அலைஹி வ ஸஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் போன பாதை என்று எந்த பாதையை சொன்னார்களோ அந்த பாதை தான் அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னா என்பது நாம் உருவாக்கி ஒரு பைலா உருவாக்கி சட்டத்திட்டம் உருவாக்கி இதுல சேர்றவங்க இப்படி நீ எல்லாம் மெம்பராவா அப்படின்னு கூப்பிடுவதல்ல. இந்த உம்மத்து 1400 வருஷமாக அஹ்லு சுன்னாவிலே தான் பயணப்படுகிறது. இந்த உம்மத்தினுடைய பெரும்பான்மையினர். அஹ்லு சுன்னத் ஜமாஅத்னா என்ன? இது ஒரு சாதாரண அமைப்பு இல்ல. 1400 ஆண்டுகளாக இது இருக்கிறது. இது இப்போது ஏதோ புதிதாக நேற்று உருவான அமைப்பு இல்ல. இதற்கு ஏதோ பைலா இன்றைக்கு நாங்களாக அமைக்கல. இது சஹாபாக்கள் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பாதை என்றெல்லாம் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். இதற்கும் ஆதாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு 1400 ஆண்டுகளாக நாங்க அந்த நபி அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறோம், அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று இவர்கள் சொல்வதாக இருந்தால், நாம இன்றைக்கு இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றுகிற இது ரசூல்லா செய்திருக்கிறாங்களா, செய்து காட்டியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இவங்க இன்றைக்கு ஓதுகிற மௌலித் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு 1400 ஆண்டு காலம் உள்ளதா? கிடையாது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இவர்கள் மீலாது விழா என்று கொண்டாடுகிறார்களே, அது ரசூல்லா காலம் தொட்டு சஹாபாக்கள் காலத்துல தாபீன்கள் காலத்துல இப்படி கொண்டாடப்பட்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்த ஒன்றா? கிடையாது. இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒன்று. இந்த தர்காக்கள், அதை ஒட்டி நடத்தப்படுகிற பல சந்தனக்கூடம் போன்ற பல நிகழ்வுகள், அதே போன்று ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு ஹத்தம் ஓதுவது, ஃபாத்திஹா ஓதுவது என்கிற மாதிரி இந்த நடைமுறைகள் எல்லாம் இவர்கள் சொல்லுவதை போன்று 1400 ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததா? கிடையவே கிடையாது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களால் உருவாக்கப்பட்டது. இப்படி நாம எதை இவர்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும், திருமணம் என்கிற பெயரில் அது ஓதப்படக்கூடிய விஷயங்கள், அதில் அரங்கேற்றப்படக்கூடிய நிகழ்வுகள், இப்படி இஸ்லாம் எதிலெல்லாம் மார்க்கம் அதற்கு தனி வழிகாட்டுதலை வழங்கி இருக்குதோ, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வழிமுறையை வழிகாட்டி இருக்கிறார்களோ, அதிலெல்லாம் இவர்கள் தனித்துவமாக இவர்கள் தனி பாதையை அமைத்து மார்க்கத்திற்கு மாற்றமாக மார்க்கம் எதை எச்சரிக்கை செய்திருந்ததோ அதையெல்லாம் செய்துவிட்டு நாங்க பழமையானவர்கள் 1400 ஆண்டுகளாக இருக்கிறோம் என்கிற மாதிரியான ஒரு ஆதாரமற்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறார் என்பதைத்தான் நாம இந்த விஷயத்திற்கு பதிலாக பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா, இப்படி சொல்லக்கூடியவர் பெயர் அளவில் இவர்களிடத்துல சுன்னத் என்கிற வார்த்தை பொதிந்திருக்கிறதே ஒழிய உண்மையில் சுன்னத்தை கடைபிடிக்கிறாங்களா? இவர் சொன்ன மாதிரி அஹ்லே ஹதீஸ், அஹ்லே குர்ஆன் என்று வைத்துக்கொண்டு அஹ்லே குர்ஆன் என்பவர்கள் ஹதீஸ் வேண்டாம் என்கிற முடிவை எடுப்பதனால் இவங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டின்படி சுன்னத் ஒன்று இருந்தாலும் கூட, நபிகளார் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட, இந்த மதுஹபுகளின் படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காதவர்களுக்கு பள்ளிவாசலில் அனுமதி இல்லை, தொழுகைக்கு அவர்களை அனுமதிக்க முடியாது. யார் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி இந்த 4 மதுஹபுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் பள்ளிவாசல்ல தொழுவதற்கு அனுமதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் சுன்னத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருக்க, இவர்கள் சஹாபாக்கள் ஒன்றை சொல்லியிருப்பதாக கருதினால் நபி அவர்களுடைய சொல்லை நிறுத்தி வைத்துவிட்டு சஹாபாக்கள் ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக அதை நாங்கள் செய்வோம் என்று முன்வரக்கூடிய ஒரு நிலையை இவர்களிடத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லியிருக்க, இமாம்கள் ஒன்றை சொல்லி இருந்தால், இவருடைய மதுஹபுகளில் ஒரு வழிமுறை வழிகாட்டப்பட்டிருந்தால்
நபி அவர்களுடைய சொல்லை நிறுத்தி வைத்துவிட்டு இவர்களுடைய மதுஹபுகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்குகிற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை முறை இருந்தாலும் இவர்களுடைய எந்த இமாம்களை பின்பற்றுகிறார்களோ அப்படித்தான் இவர்களுடைய தொழுகை முறை இருக்கும். நபிகளார் ஒரு முறையில பல சட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்க அது தெளிவாக நபிமொழிகள்ல இடம்பெற்றிருந்தாலும் கூட இவர்களுடைய நடைமுறை வேற ஒன்றாக இருக்கும். அப்ப இப்பேற்பட்ட சுன்னத்திற்கு எதிரான பிதாத்துகளை மார்க்கத்தின் பெயரால் நாம் பட்டியலிடலாம். பிற மத கலாச்சாரங்களை புகுத்தி இருக்கிற, மார்க்கத்தின் பெயரால் பல அனாச்சாரங்களை புகுத்தி இருக்கிற பல்வேறு விதமான காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் சுன்னத் ஜமாத் பேர், நம்ம பேர் சுத்தமான குடிநீர் என்று ஸ்டிக்கரை ஒட்டிட்டு உள்ள விஷம், அது எப்படி மோசமானதோ அது போலதான் பெயரளவில் ஒரு நல்ல அழகான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட உள்ள இவர்கள் வைத்திருக்கிற கொள்கை என்பது மிக ஆபத்தானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மான அலைஹி வஸஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் போன பாதை என்று எந்த பாதையை சொன்னார்களோ அந்த பாதை தான் அஹ்லு சுன்னா. நானும் என் சஹாபாக்களும் எந்த பாதையில் இருந்தோமோ அந்த பாதையை நீங்க பின்பற்றுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த பாதையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுதான் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்றாங்க. முதல் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி இருக்கிறார்களா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக மான அலைஹி வஸஹாபி என்று சொல்லுகிற அந்த செய்தியில அப்துர் ரஹ்மான் இப்னு ஜியாத் என்கிற நபர் பலவீனமாக இருக்கிறார். அது ஒரு பலவீனமான அறிவிப்பு. இதுவல்லாம நபி அவர்கள் அதை உண்மை என்று ஏற்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற செய்தியை நாம தெளிவாக பார்க்கிறோம். மான அலைஹில் யௌம வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி எதை செய்தார்களோ அப்படி இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களைத்தான் நரகத்திலிருந்து காப்பாற்ற பெற்றவர்களாக சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி பலவீனமான செய்தி ஒருபுறம் சரியானது என்றாலும் கூட அது இவர்களுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப இப்பேற்பட்ட நிலையில இது போன்ற ஆதாரங்களை பல தடவைகள் நாம் இதற்கு விளக்கம் சொல்லியிருந்தாலும் கூட இது போன்ற ஆதாரங்களை தான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனக்கு பின்னாலே யார் வாழுகிறார்களோ அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, எனது வழிமுறையை பின்பற்றுங்கள், குலஃபாயே ராஷிதீன்கள் என்கிற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் மட்டும் சொல்லல, கெட்டியா பிடிச்சுக்குங்க. அதை மட்டும் சொல்லல, கடவா பல்ல வச்சு கடிச்சுக்குங்க ஸ்ட்ராங்கா, ஏன்னா இழுத்து விடுறதுக்கு நிறைய பேர் வருவான். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய வழிகளை பின்பற்றுங்கள் என்று இவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா இந்த செய்தியை பொறுத்தவரை நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்னா இவங்க சஹாபாக்களை, மற்றவர்களை, இமாம்களை இப்படி பின்பற்றுவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் 4 பேர், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அவர்களை தாண்டி வேறு யாரையும் பின்பற்றுவதற்கு இவர்கள் வாதப்படியே இங்க ஆதாரம் இல்லை. ஆனா இதை வைத்துக்கொண்டு பரவலாக இதை எல்லாரையும் பின்பற்றலாம் என்ற முடிவுக்கு இவங்க எப்படி வர முடியும்? இன்னும் இது எதை பற்றி பேசுகிறது என்றால் இதனுடைய முன்பின் வாசகம் அதை சொல்லுகிறது. மார்க்கத்தில் குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்படுவதும் பிதஅத், வ குல்ல பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடு என்று மார்க்கத்தில் பின்பற்றுதல் என்பது இல்லை அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய தொடர்ச்சியிலே தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எது சம்பந்தமாக பேசப்படுகிறது என்று நாம் பார்க்கிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இதே செய்தியில, இன்கான அப்தன் ஹபஷியா, அபிசீனிய அடிமை உங்களுக்கு பொறுப்பேற்றாலும் கூட பின்பற்றுங்கள் என்றால் ஆட்சியில் பின்பற்றுவதை இது குறிக்கிறதே ஒழிய இவர்கள் சொல்லுவதை போன்று மார்க்கத்தில் பின்பற்றுவதை குறிக்கல என்பதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை நாம பார்த்திருந்தோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது மாதிரியான விஷயங்களை ஆதாரமாக காட்டுவதாக நினைத்து கொண்டு இவர்கள் வைக்கிற வாதங்கள் எவ்வளவு எதிரானது யோசிச்சு பாருங்க. இன்னும் இவருடைய அந்த விமர்சனங்கள்ல போகும் பொழுது இவர் போற போக்கில் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பெரிய சிரிப்பு அலைகளை அங்க ஏற்படுத்துகிற மாதிரி பல, அப்படித்தான் அவருடைய உரையின் சாரமே அமைந்திருக்கு. ஆதாரங்களை முன்வைத்து பல அடிப்படைகளை நிறுவி
அந்த ஆதாரத்தின் கீழ் ஒரு கருத்தை நிறுவ வேண்டும் என்பதெல்லாம் இல்லாம போற போக்கில் அனைவரையும் விமர்சனம் செய்துவிட்டு நகர்கிற ஒரு நிலையைத்தான் அவருடைய உரையில் காண முடிந்தது. பிரச்சனை என்னன்னா, எதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்தா அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எதிரியை கையாளுவதை விட இந்த எதிரிகளை கையாளுவது பெரிய விஷயம். அதுல எதிரிகள் வெளியே இருப்பது ஒரு தெளிவாக நமக்கு தெரியும், அதுல நாம் வெற்றி பெற்று விடலாம். ஆனால் உள்ளேயே இருக்கிற எதிரிய வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் திருடினானா அது மோசமானது. அது மாதிரி தான் இங்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிரிகள் என்று இப்படி இவர் பேசுகிற நிகழ்வை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் நிலை என்ன அப்படின்னா, மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு புதிதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, திருமறை குர்ஆன் குறிப்பிடாத எண்ணற்ற பல அனாச்சாரங்களை இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றி இருந்து கொண்டிருக்கிற இது போன்ற காரியங்கள்ல யார் ஈடுபடுறா, யார் இதன் மூலமாக உண்மையில் பார்த்தோம்னா யார் எதிரியாக, இஸ்லாத்தின் எதிரியாக யார் செயல்படுகிறார் என்று பார்த்தோம்னா, இவர்களால் இஸ்லாம் இன்றைக்கு ஒரு இப்படியான ஒரு மார்க்கம் என்று பதிய வைக்கப்படுகிறது. முத்தலாக் 3 தடவை தலாக்கு சொல்லலாம், எங்க மதுஹபுகள்ல இப்படி இருக்கிறது, ஒரே தடவையாகத்தான் கணக்கிடப்படும், இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் என்று இவர்கள் வைத்திருக்கிற எண்ணற்ற இது போன்ற கருத்துக்கள் தான் இன்றைக்கு பல சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு இஸ்லாம் அதனால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துகிறது என்கிற போது, எதிரி உண்மையில் உள்ளே தான் இருக்கிறார் என்று அவர் சொல்வதை போன்று நாம இவர்கள்தான் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. இன்னும் சொல்ல போனா இவர் அடுத்தடுத்து இவர் வைக்கக்கூடிய முக்கிய விமர்சனம் என்னன்னா, இணையதளத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், இதில் எல்லாம் நிறைய பேர் அங்கங்கே கமிட்டியாக உட்காந்துருக்கானோ, விவாதங்கள் செய்கிறானுங்க. வேலை என்ன தெரியுமா, என்னமாவது நல்ல முறையில் ஈமான் கொண்டிருக்கிற மக்களை ஏதாவது 4 வார்த்தையை போட்டு ஒரு குழப்பி போட்டுடணும். நாம இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது குறித்து, இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, விவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல மக்களை, ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் குழப்பி விடுகிறார்கள் என்று இவர் அப்படியே பேச தொடங்குறார். நீங்க நவீன குழப்பவாதிகள் எல்லாம் ஆன்லைன்ல தான் வரான், அப்ப இப்படி குழப்புபவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்தீர்கள் அதை சொல்லணும்ல. இப்படி ஒரு பக்கம் குழப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன தாவாவை முன்னெடுத்தீர்கள்? உங்களுக்குன்னு ஒரு உலமா சபை என்று வைத்து அதன் மூலமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் இதுல அடிப்படையாக இருக்கணுமே ஒழிய, போற போக்கில இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கடந்து போவதில் என்ன இருக்கிறது, என்ன லாபம் அடைய முடியும்? இன்னும் சொல்ல போனா இப்படி அதை ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறார். ஆன்லைன்ல எழுதுறதை பொறுத்தவரை ஒரு இப்போ கட்டண கழிப்பிடத்தில் எழுதுற மாதிரி யார் வேண்டாமானாலும் எழுதலாம், யார் அந்த கருத்துக்களை எதிர்கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாதோ அவர்கள்லாம் அப்படி எழுதிட்டு போறாங்க என்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையில் எதிர்கருத்துக்களை எதிர்கொள்ளாதவர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த எதிர்கருத்துக்கள் வந்தாலும், எதிராக பல ஆண்டுகளாக பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும், பல்வேறு விஷயங்களுக்கு நாம பதில் சொன்னாலும் கூட இவர்கள் அடிப்படை ஆதாரமே இல்லாத பலவீனமான பல செய்திகளை சொல்லித்தான் மக்களிடத்தில் பல பிதாத்துகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்திற்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள் என்கிற எவ்வளவு பல கேள்விகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரியாக இவங்க அந்த கருத்தாக எதிர்கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. அப்ப இப்படியான ஒரு நிலையில அந்த ஆன்லைன்ல இருக்கிற குழப்பங்களாக அதை சொல்றார். ஏன் இப்படி சொல்றாருன்னு நம்ம பார்க்கும் பொழுதுதான், இப்போல்லாம் பேர் வைக்கிறதுக்கே அஜர்த்திட்ட வர்றதில்லை நிறைய பேர். முஸ்லிம், இஸ்லாம், முஸ்லிம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான் கூகுள்ல. அடுத்தடுத்து இவர் பேசுகிற அந்த பேச்சில் நாம தெரிந்து கொள்கிறோம், இவர் அதன் மூலமாக அவர் இன்னும் சொல்ல போனா இவர் வீடியோவே இப்ப நம்ம பார்த்தோம்ல, எதுல எடுத்தோம், ஆன்லைன்ல தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒரு சமூக வலைத்தளங்களை வைத்து அதில் இது போன்ற பலவீனமான செய்திகளை குறிப்பிடுவது, ஆதாரமற்ற செய்திகளை குறிப்பிடுவது, நபி வழிக்கு எதிராக பல கருத்துக்களை மக்கள் மத்தியில விதைப்பது, பல மூட நம்பிக்கைகளை அதன்பால் மக்களை தூண்டுவது என்கிற மாதிரியான காரியங்களை தவிர்த்து
சமுதாயத்திற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம கேள்வியாக கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த ஆன்லைன்ல ஏன் இவர் இப்படி இவ்வளவு கோரமாக அதை விமர்சிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம்னா, இவர் ஒரு இடத்துல சஹாபாக்களை பத்தி அங்க பேசி கொண்டிருக்கிற போது யூடியூப்ல இவர் வீடியோ தொடர்ச்சியாக யூடியூப்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசக்கூடிய நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை யூடியூப்ல பேசிட்டு வந்தோம். நான் பேசிட்டு வந்தேன். அவர் தான் சமூக வலைத்தளங்களை பத்தி கடுமையாக விமர்சிக்கவும் செய்கிறார். ஏன் விமர்சிக்கிறாருன்னு அது காரணம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, கமெண்ட்ல என்னைய கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏன்னா நீ சுன்ன ஜமாத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தரே முனாஃபிக்கு வக்காலத்து வாங்குகிற நீ ஆலிமா என்று நான் முஆவியா அவர்கள் தொடர்பாக பேசும் பொழுது என்னை கேட்டார்கள் என்று இப்படி அதை காரணமாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இவருடைய ஏன் ஆன்லைனை இவர் கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப அதை அவர் கருத்து இவர் சொல்வதை போன்று கருத்தாக எதிர்கொள்ள வேண்டியதானே, அதற்கு சரியான பதில் அளிக்க வேண்டியதானே, அதற்கு ஒரு உரிய முறையில் அணுக வேண்டியதானே. அப்போ இப்படி அதை கடந்து போகிற நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா எதற்காக இவர் அதை அவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறார் என்று பார்த்தால் அதுல நல்ல விஷயங்களும் இருக்கிறது, கெட்ட மார்க்க விஷயங்களை விட்டு கவனம் திசை திருப்புகிற எண்ணற்ற பல மோசமானதும் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா நல்ல முறையில் அதை பயன்படுத்த விரும்பினால் பயன்படுத்தலாம் தானே. அப்ப ஏன் இது விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம மக்கள் மார்க்க விஷயம் என்றால் உலமாக்கள்கிட்ட தானே போய் கேட்கணும். சரி, நம்ம ஆளுக தான் ஏதாவது மார்க்க விஷயம் சட்ட விஷயம்ங்கிறப்போ உலமாக்கள்கிட்ட போய் கேட்கணுமா இல்லையா? நீங்கள் கட்டடம் கட்டணும், இணையதளத்தில் ஆன்லைனில் அசர்த்து சொன்ன மாதிரி கூகுளில் அடித்து யாரும் கட்டடம் கட்டுறதில்ல. நேராக இன்ஜினியரை கூப்பிட்டு மேஸ்திரியை கூப்பிட்டு ரேட்டு பேசி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? காய்ச்சல் வந்துருச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, கூகுள்கிட்ட கேட்டு நீங்களாம் மருத்துவம் பார்க்கறது இல்லை, டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுறீங்களா இல்லையா? மருத்துவம் என்றால் டாக்டரிடம் போகிறான், கட்டிடம் கட்ட வேண்டும் இன்ஜினியரிடம் போகிறான், ஏதாவது கேஸ் வழக்கு சமாச்சாரம் வாதம் பிரதிவாதம்னா வக்கீல்கிட்ட போயிடுறான், மார்க்க விஷயம்னா கூகுள்கிட்ட போயிடுறான். பிரச்சனை அதுதான். உங்களுக்கு நீங்கள் என்ஜினியர்களிடம் போவது சரினா, மருத்துவர்கள்ட்ட போறது சரினா, வக்கீல்கிட்ட போறது சரினா, நீங்கள் உலமாக்கள்கிட்ட தான் கேட்கணும். இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டடம் கட்டுறதாக இருந்தால் கூகுள்ல தட்டியா கட்டடம் கட்டுறாங்க, ஒரு மருத்துவம் என்றால் கூகுள்ல போய் பார்க்கிறாங்க, ஒரு ஒரு பிரச்சனை என்றால் வக்கீல் போய் பார்க்கிறாங்களா அல்லது கூகுள்கிட்ட கேட்கிறாங்களா? அப்போ மார்க்க விஷயமாக இருந்தால் மட்டும் ஏன் உலமாக்களை நாடாம இன்றைக்கு கூகுளை நாடுகிறீர்கள், ஏன் நீங்க வலைத்தளங்கள்ல போய் பார்வையிடுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். முதல்ல இந்த வாதம், இந்த அடிப்படை சரியானதா? ஒரு முக்மீன் தனக்கு ஏற்படுகிற மார்க்க சட்டங்களுக்கு உலமாக்களை அணுகலாம். ஆனா எந்த அடிப்படையில்? அவர் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பதில் சொன்னால் அணுகலாம். இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய பதில்கள் இப்படியாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த உலமாக்கல் என்கிற பெயரில் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்து சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அதை மக்களுக்கு மத்தியில் குர்ஆனில் உள்ளபடி ஹதீஸில் உள்ளபடி நீங்க சொல்ல முன் வந்தால் பரவாயில்லை. எவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு மார்க்கத்திற்கு மாற்றமாக பிற மத கலாச்சாரம் என்பதை தாண்டி பிற கொள்கை சார்போடு உங்களுடைய அந்த பேச்சு நடவடிக்கை இருக்கிறது. இன்றைக்கு மார்க்கம் பல நூற்றாண்டுகளாக எப்படி மாறி இருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு இந்த தௌஹீது கொள்கை வருவதற்கு முன்பாக எவ்வளவு அநியாயங்கள், மார்க்கத்தின் பெயரால் அனாச்சாரங்கள் அரங்கேறி கொண்டிருந்தது. இன்றைக்கும் அதனுடைய சாயல் எவ்வளவு தூரம் இருக்கிறது. அப்ப இதற்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்கிற மக்களுக்கு உரிய முறையில் பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? பதில் சொன்னீங்களா? அலிபாக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா? கேள்வி கேட்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பவர்களை அமுக்கக்கூடிய வேலைகளை பார்த்தீர்களே ஒழிய அதை ஊக்கப்படுத்தி அதற்கு பதிலளிக்கிற நிலையில இருந்தீங்க. அப்போ எப்படி உங்கள்கிட்ட கேட்க முடியும்? அப்போ ஒரு மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஒருத்தன் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை இவ்வளவு மோசமாக, ஏன்னா எங்கள்கிட்ட வரல, அதுதான் அவருடைய சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் அவருடைய விமர்சனம் என்ன, எங்கள்கிட்ட அவங்க வரல, ஏன்ட்டல வந்திருக்கணும்.
இப்போல்லாம் பேர் வைக்கிறதுக்கே வந்து அஜர்த்திட்ட வர்றதில்லை நிறைய பேர். முஸ்லீம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான் கூகுளில். அது ஊர் பலாவை பூரா கொட்டுது, என்னென்னமோ பேர். அதை பூரா எடுத்துட்டு போய் வீட்டில் உட்காந்து இவனா ஒரு முடிவு பண்ணி அஜர்த்து வாயிலையும் நுழையாத ஒரு பேர் சொல்கிறான். அதை கடைசியில் அவர் வைக்கிற மாதிரி இருக்கு. பேர் வைப்பதற்கு கூட இன்றைக்கு கூகுளில் முஸ்லீம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான். பலா முசீபத்தெல்லாம் கொட்டுது. உடனே அதில் இவனா ஒரு முடிவு பண்ணி ஹஜரத்துக்கும் வாயில வராத பேரை வைக்கிறான் என்று. இதுதான் காரணம். சுற்றி முற்றி பார்த்தால் குழந்தை பிறந்தால் எங்களை அழைக்கணும், திருமணம் என்றால் எங்களை அழைக்கணும், உங்களுக்கு இறப்பா எங்களை அழைக்கணும், அதில் குரானை ஓதி பார்சல் அனுப்பணும். இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் எல்லா நல்லது கெட்டதற்கும் நாங்கள் தான் அழைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கணும். இதை தாண்டி இதில் வேற என்ன இருக்கு? எப்படியான ஒரு உலமாக்கல் மார்க்கத்திற்கு மாற்றமான பல நிலைகள் வரும் பொழுது அதை கண்டிக்க வேண்டிய சூழலில் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு ஃபாத்தியாக்கள் இன்றைக்கு படம் நல்ல முறையில் வெற்றி அடையணும்ன்றதுக்கு ஃபாத்தியாக்கள் ஓதப்படுது. மார்க்கத்திற்கு மாற்றமாக பிற மத கலாச்சாரங்களை செய்து கொண்டு அதை ஃபாத்தியா என்ற பெயரில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். வீடு திறப்பிற்கு ஒரு வகையான ஃபாத்திஹா, இறந்தவருக்கு ஒரு வகையான ஃபாத்திஹா, 340 என்று வருட ஃபாத்திஹா என்று இப்படி போய்கொண்டே இருக்கிறது. இதற்கும் மார்க்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது அதை ஓதி இருக்கிறார்களா? இதை நாம கவனிக்க வேண்டும். அப்ப இதை மையப்படுத்தித்தான் இவர்களுடைய அந்த விமர்சனங்கள் அமைந்து இருக்கிறத நாம கவனிக்க முடியுது. அதே மாதிரி ஃபத்வாக்களை இன்றைக்கு இவங்க ஆலிம் சாக்கள்கிட்ட போய் கேட்காம, உலமாக்கள்கிட்ட போய் கேட்காம இன்றைக்கு இதுல ஆன்லைன்ல கேட்கறாங்க. அது குப்பையா வந்து கொட்டுது. இவங்களா போய் நேரடியா இது கூடுமான்னு அடிக்க வேண்டியது. அங்க நிறைய குப்பை வந்து ஒழுகும், குப்பையா கொட்டும். அந்த குப்பையில இருந்து இவன் எதையாவது எடுத்துட்டு இவன் தானா ஒரு முஃப்தி ஆகி ஆலிமாயி அவன் எக்கச்சக்க ஃபத்வாவெல்லாம் கொடுத்து அங்க இருக்கிறத இவன் 10 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுவான். அந்த ஹதீஸுகளை தரம் பிரிக்க உங்களுக்கு தெரியுமா? இவனே முஃப்தியாகி அந்த ஃபத்வாவை 10 பேருக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். ஹதீஸுடைய தரம் பிரிக்க இவனுக்கு தெரியுமா என்றெல்லாம் கேள்வி. இன்றைக்கு நீங்கள் ஹதீஸை சரியாக தரம் பிரிக்க நீங்க அறிந்து வைத்திருக்கிறீர்களா? அதை சரியான முறையில் உலமாக்கள் இன்றைக்கு அதை கடைபிடிக்கிறீர்களா? இவ்வளவு ஹதீஸ் கலை இமாம்கள் அவங்க அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் சரியான செய்திகள் தான் பின்பற்றுவதற்கு உரியது, எது வந்து மருதுவது, எது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்கிற வகையிலெல்லாம் ஒரு அடிப்படைகளை இன்றைக்கு சொல்கிறார்கள் என்பதை தாண்டி திருமறை குரானும் நபிமொழிகளும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அழகான ஒரு வழிகாட்டத்தில் வழங்கி இருக்கிறார்களே. இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குரான் சொல்கிறதே. நபி அவர்கள் என் பேர் பொய் சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். மண் கதிப அலைய முத்தம்மிதன், யார் வேண்டுமென்றே என் மீது பொய் சொல்கிறார்களோ அவர் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்றார்களே, தன் மீது பொய் சொல்லப்படும் என்றார்கள். அதை கண்டறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கண்டறிந்து அறிவிக்கணும். தான் மீது பொய் சொல்லப்படுவதை தெரிந்தே அறிவிக்கக்கூடிய ஒருவன் அவன் தான் பொய்யர்கள் ஒருவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோமே. அப்ப இவ்வளவு இந்த அடிப்படைகளுக்கு மாற்றமாக முழுக்க முழுக்க பலவீனமான செய்திகளையும் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் அடிப்படைகளே இல்லாத பல செய்திகளையும் வைத்து இன்றைக்கு பல பயான்களும் மார்க்க சொற்பொழிவுகளும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க எந்த விதத்துல இவர்களை விட வேறுபட்டிருக்கிறீர்கள்? அதை யோசித்து பார்க்கணும். இதே மாதிரி புகாரியில இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி புகாரி முஸ்லிம்லயே இருக்குது. பக்ரீத்தினுடைய இறைச்சியை காய வச்சு உப்பு கண்டமா சாப்பிட வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு இருக்கு ஒரு ஹதீஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அது முதல்ல இருந்துச்சு, இடையில நீ வெளியூருக்கு போயிருந்த அப்போ ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் இது பண்ணிட்டாங்க, இப்போ சாப்பிடலான்னு அந்த பக்கம் இருக்குது. இவன் கண்ணுக்கு ரெண்டும் பட்டுட்டா பரவாயில்ல, இவன் முதல் ஹதீஸை மட்டும்தான் பார்ப்பான். ஏய் உப்பு கண்ணம் திங்க கூடாதான், பக்ரீத் நேரத்தில் அடிச்சு விட்டான்னா அது ரொம்ப வேலை செய்யுது. பக்ரீத்தை ஒட்டி உப்பு கண்டங்கள் போடக்கூடாது என்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அது மாற்றப்பட்டு விட்டது என்கிற நிலையில
முதல் செய்தியை மட்டும் பார்த்து இவன் பரப்புனா அது பெரிய ட்ரெண்ட் ஆயிருது என்கிற மாதிரி சொல்லக்கூடிய இது இப்ப நடந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? இது தவறு என்று சுட்டிக்காட்டி அறிவில்லாமல் ஒரு போதிய புரிதல் இல்லாமல் ஒருவர் நடந்து கொண்டால் அதனால் அறவே படிக்கவே கூடாது, நீங்கள் தெரிந்து கொள்ளவே கூடாது, யாரும் மார்க்கத்தை சுயமாக விளங்கிக் கொள்ள முயற்சிக்கவே கூடாது என்று தடை போடுவது சரியா? அல்லது இதை நீங்கள் இப்படி படிக்க வேண்டும், நீங்கள் ஒரு செய்தியை படித்தீர்கள், அதனுடைய வேறு செய்திகள் வேற பாதைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்து இருக்கிறது என்று வழிகாட்டணுமா? பார்த்தாலே நீயாக நீ சமூக வலைத்தளங்களையோ புத்தகங்களையோ நீயாக அணுகினாலே நாசமாயிருவ என்கிற வழிகாட்டுதல் சரியாக இருக்குமா? இப்படித்தான் இவர்களுடைய அந்த அடிப்படைகளை நாம் பார்க்கிற போது இவர்களுடைய செயல்பாடுகள் முழுக்க உங்களுடைய வாதம் முழுக்க இதை ஒட்டித்தான், இதே மாதிரி தான் அமைந்திருக்கு. இஸ்லாத்தின் மீது அதிருப்தி கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டவர்கள், ஆனா பெயர் முஸ்லிம்கள், அவன் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நிறைய குழப்பங்களை செய்கிறான். கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், கடுமையான விவாதத்திற்கு கடந்த ஆண்டு உரித்தான எக்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உள்ள இருக்கு. இவர்களை அதிகமாக நீங்கள் இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். எக்ஸ் முஸ்லிம்ஸ் என்னன்னா முன்னாள் முஸ்லிம்களாம், அதாவது எப்போ இருந்திருக்கான், அவனே ஒத்துக்கிறான், நாங்கள்லாம் வெளியே போயிட்டோம். வெளியே போனவன் உனக்கு எது பிடித்ததோ அதற்கு போய்விட வேண்டியது தானே, அதுக்கு போறதில்லை. இங்க வந்து நின்று இது சரியில்லை, எதற்காக ஹிஜாப் என்பது கட்டாயமா, ஏன் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, அகீகால ஏன் அப்படி, வாரிசுரிமை சட்டங்கள்ல ஏன் இப்படி, பலதார மனம் என்பது எதனால் தேவை, இதெல்லாம் காலங்காலமாக பதில் சொல்லி அழுத்து உளுத்து இத்து போன மேட்ரு. அதை எடுத்து எக்ஸ் முஸ்லிம்கள் சார்பாக களங்களில் பதிவு செய்கிறார்கள். இவங்க அந்த எக்ஸ் முஸ்லிம் என்கிற பெயரில் எழுதப்படுகிற சில சமூக வலைத்தளங்கள் முஸ்லிம்களாக இருந்து மதம் மாறி போனவர்கள் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளை சொல்றார். பெண்கள் ஒரு மாதிரி, ஆண்கள் ஒரு மாதிரியே நடத்தப்பட வேண்டும், ஏன் ஹிஜாப் இஸ்லாம் ஏற்படுத்தணும், ஏன் வட்டி கூடாது, ஏன் ஷேர் மார்க்கெட் கூடாது, இன்சூரன்ஸ் கூடாது என்றெல்லாம் இப்படி கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் புதுசா இருக்கிறது, ஒரு மக்களுக்கு அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. ஆனா இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம், 500 ஆண்டுகளாக பதில் சொல்லப்படுது, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அதை சொல்லணும்ல. இப்படிலாம் கேள்வி எழுப்பப்படுது. அப்படி கேள்வி எழுப்பப்படுகிற நேரத்தில் இப்படி எழுப்பப்படுவது இருக்கட்டும், இதை இப்ப இங்க குறிப்பிடுவதற்கான காரணம் இப்படி எழுப்பப்படலாம், அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்ப இப்படியாகத்தான் ஒரு தொட்டும் தொடாம அதை போகிற ஒரு சூழலை தான் நாம பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹனுடைய தூதருடைய சொல்தான் பதில் என்கிற விதத்துல சில விஷயங்களை சொல்றாரு. ஆமா, அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? சில இடங்கள் அல்லாஹனுடைய தூதர் காரணத்தோடு சொன்னால் அதையும் நாம சேர்த்து சொல்ல போகிறோம், அவ்வளவுதான். அல்லாஹனுடைய தூதர் சொன்னால், திருமறை குர்ஆனுடைய வசனம் சொன்னால் அப்படியே கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் சிறந்த பதில், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த பதிலை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க அவர்களுக்கு போய் எடுத்து சொன்னீங்க, இதுதான் நம்முடைய கேள்வி. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அஹ்லு குர்ஆன் போன்றவர்களை விமர்சிக்கிறார். சரிதான், அவங்க கொண்டிருக்கிற கொள்கை பிழையானது, குர்ஆனை மட்டும் வைத்து எதையும் விளங்க முடியாது, ஹதீஸுகள் நமக்கு அவசியம் தேவை என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவர்களை விமர்சிக்கிற நாம நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம யோசிக்கணும்ல. இன்றைக்கு இது போன்ற கலாச்சாரங்கள் ஊடுருவதற்கு, இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு அடிப்படை என்ன? எதை எடுத்தாலும் அந்த நபிமொழிகள்ல இவர்கள் எடுக்கிற மாதிரி அந்த பலவீனமான செய்திகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை வைத்து இவர்கள் அந்த அடிப்படைகளை அமைக்கிற மாதிரி அவனும் அது மாதிரி ஒரு 4 செய்தியை கொண்டு வந்து காட்டத்தான் போகிறான். அப்ப இது மாதிரியான நிலைகள்ல இருந்து குர்ஆன் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்கிற நிலைக்கு வருவதுதான் இது போன்ற ஒரு மோசமான குழுவினர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவதற்கு சரியாக இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சரி, உங்க சார்பாக எந்த நபரை நீங்க பார்த்து எந்த குழுவோடு நீங்க பேசியிருந்தீங்க, யாரிடத்தில் நீங்க தாவா செய்ய போனீங்க? இப்படியான ஒரு நிலைகளையும் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதுல நவீன குழப்பவாதிகள்ல நவீனம்னு இல்லை, ஒரு 25-30 வருஷமா இவங்களையும் நவீனத்தில் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்முடைய 1000 ஆண்டு பரம்பரையில் இது நவீனம் தானே. 25-30 வருஷமா
வஹாபிகள், தௌஹீதிகள், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு வந்த நிறைய பேர் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களும். இவர்கள் இன்றைக்கு நம்மை பல விமர்சனத்தை இவர் அப்படியே போற போக்கில் விமர்சிக்கிறார். 30 வருடங்களாக இவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள், இவங்களால பல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இவங்களே நிறைய குரூப்புகளாக மாறி மார்க்கம் சொல்வது யார் என்கிற பிரச்சனை இவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது, இமாம்களை திட்டினால தான் இவர்களுடைய சூழல் இப்படி என்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்லி பல ஹதீஸ்களை இவர்கள் மறுக்கிறார்கள். ஒன்றை கூட சுன்னத் ஜமாத் மக்கள், அஹ்லு சுன்னா இமாம்கள் அதை ஒரு செய்தியை கூட மறுக்க மாட்டார்கள் என்கிற மாதிரி போற போக்கில் பேசுறாங்க. அப்ப முதல்ல இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாடு, இதை விமர்சனம் செய்வதாக இருந்தால் அதை சரியாக உரிய முறையில அணுகணும். இது போன்ற ஒரு அணுகுமுறை சரியானதா என்பதை நாம பார்க்கணும். ஏன்னா இவர்கள் இதை சொல்லுவதற்கு தகுதியானவர்களா என்று நாம் பார்த்தோம்னா, இன்றைக்கு நாம் இந்த தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கிற நபிமொழிகள், அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் இந்த தமிழகத்தில் பற்றிருக்கிற அரும்பாடுகள் என்று நாம் பார்த்தோம்னா, மதுகபுகள் என்கிற மாய வலையில் இருக்கக்கூடிய இவர்கள் பள்ளிவாசல்ல விரல் அசைப்பதை, பல இடங்கள்ல விரலை உடைக்கிற போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக விரல் அசைக்க வேண்டும் என்பதை, அந்த ஹதீஸை இவர்கள் மறுத்த போதும் நாம நிலைநாட்டி காட்டினோம். அதே மாதிரி நெஞ்சில் கை வைக்க கூடாது என்கிற பல அடிப்படைகளை சொல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக, அந்த நபிமொழிக்காக அதை நாம் நடைமுறைப்படுத்தினோம். மக்ரிபுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளை விரும்பிய தொழட்டும் என்ற அனுமதியை வழங்கி இருக்கிற செய்தியை சஹீஹ் புகாரியில் 1183வது இலக்கத்தில் நாம் பார்த்திருந்தும் கூட, இவங்களுடைய அந்த அட்டவணைகளை நீங்க பார்க்கலாம், மக்ரிப்னு அந்த பாங்கனுடைய நேரத்திற்கு பக்கத்துல உடன் என்று எழுதியிருப்பார்கள். அப்ப அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்த போதும் கூட அதை விடுத்து இவர்கள் வேறு வழியை தேடுவது என்பது எப்படியானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். பள்ளிவாசல்களில் விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபியை விட்டு கூட திடல் தொழுகை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது, இவர்கள் இன்றைக்கும் பள்ளிவாசலில் தொழுகிற நிலை, சஹர்பாங் என்கிற ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருப்பதை சஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். இரவு தொழுகை நபி அவர்கள் 11 ரக்காயத்துகள் தான் தொழுதிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். ஃபித்ரா என்கிற அதை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவில்லை என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். எளிய திருமணம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினோம். 3 தலாக் என்பது குறிப்பிட்ட கால இடைவேளைகளுக்கு ஒரு முறை சொல்லப்பட வேண்டியது என்பதை நாம் சொல்லி காட்டினோம். பாங்கிற்கு பிறகு நபி அவர்கள் மீது சலாத் சொல்வதுதான் சரியானது, முன்பு சொல்வது அல்ல என்பதை ஹதீஸின் அடிப்படையில் நிலைநாட்டினோம். ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோக்கணும், அரஃபா தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும், ஆசுரா நோன்பு என்று இருக்கிறது என்று இப்படி நபிமொழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற எண்ணற்ற பல ஹதீஸுகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற நாம், இவர்கள் பார்வையில் இவ்வளவு செய்திகளையுமே இவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இவ்வளவு செய்திகளையுமே தங்களுடைய மதுகபுகளுக்காக, மதுகபு அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸுகள் தெளிவாக இருந்திருந்தும் கூட அதை மறைத்துவிட்டு, அதை விட்டுவிட்டு இவர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப யார் ஹதீஸ் மறுப்பாளர்கள் யோசிக்க வேண்டும். அப்ப இப்படியான ஒரு சூழலை இவர்களிடத்தில் நாம் பார்க்க முடியுது. இப்ப நம்ம பல இடங்கள்ல இந்த ஹதீஸுகள் அது அறிவிப்பு அடிப்படையில் எப்படி ஒரு பலவீனம் என்கிற நிலையில் தான் அது அந்த ஹதீஸுகளை நாம் சொல்லுகிறோம் என்கிற நிலையை நாம் தெளிவுபடுத்தியிருந்த பிறகும் கூட அதை இவர்களுக்கு பல விவாதங்கள் மூலமாக, பல இவர்களுக்கு மேலுள்ள பல ஆட்களிடத்தில் கூட நேரடியாக நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். பல இமாம்கள் இந்த ஹதீஸுகள் தொடர்பாக இப்படியான முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள், அதற்கான உசூலை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ, யாரை முன்னிலைப்படுத்துகிறார்களோ, யாருக்கு முக்கியத்துவம் வழங்குகிறார்களோ, யாரை பெரிய இமாமாக போற்றுகிறார்களோ, அவர்கள் இது போன்ற இந்த உசூலை குர்ஆனுக்கு முரண் என்று சொன்னால் அது ஹதீஸாக இருக்க முடியாது என்கிற கருத்தை, அது இட்டுக்கட்டப்பட்டது,
அதுல பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற பல ஆதாரங்களையும் நாம் முன்வைத்துத்தான் மக்களுக்கு மத்தியில் இதை நாம் சொல்லுகிறோம் என்கிற போது, அப்ப இவங்க குழப்பவாதிகள் யார் என்பதை நாம அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதற்கடுத்து ஒரு கியாம நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்று இவர் சொல்றார். கியாமத்து நாளைக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் நடக்கும்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஹதீஸில் 40 அடையாளங்களை சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்கும் அது நடக்கும், அப்படி பெரிய பெரிய அடையாளமும் சொல்லுவாங்க. தஜ்ஜால் வர்றது, சூரியன் மேற்க உதிக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதில் கடைசியாக ஒரு அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன அடையாளம் தெரியுமா? கியாமத்து நெருங்கிருச்சுங்கிறதுக்கு அடையாளம் லஅனு ஆகிரி ஹாதிகில் உம்மத்தி அவ்வலஹா. இந்த உம்மத்தில் கடைசியாக வருகிற சில பேர் முன்னாலே வந்து போனவர்களை திட்டுவார்கள். இன்னைக்கு இந்த வேலையை செய்யற குரூப் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதா லஅன ஆகிரு ஹாதிகில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தில் கடைசியாக வந்துவிட்டு முன்னால் வந்த இமாம்களை திட்டுவார்கள், அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்கிற மாதிரியான ஒரு அந்த செய்தியை சொல்றாரு. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் இது. அவ்வளவு நம்பகமான பல செய்திகள் இருக்கும், அதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்திருவாங்க. எது ஆக பலவீனமாக இருக்கிறதோ இந்த செய்தியை நாம இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். இதை இடம்பெறுகிற அல் ஹுசைன் இப்னு அபி சரி என்கிற அந்த நபர் கத்தாப் என்கிற அளவிற்கு குற்றம் சுமத்தப்பட்டவர். இதுல இடம்பெறுகிற அப்துல்லாஹ் இப்னி சரி என்கிற அந்த நபர் லைஃபுல் ஹதீஸ் என்று பலரும் விமர்சனம் செய்திருக்கிற ஒரு நபர். அப்ப இப்படியான செய்திகள் தான் உங்களுக்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இடம்பெற்றிருக்கிற எதையும் கடைபிடிக்காத ஒரு நிலையை நாம இவர்களிடத்தில் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த நிலையில் இருந்து கொண்டு இவர்கள் எதிர்கருத்தில் இருக்கக்கூடிய மஹ்தூதி போன்றவர்களை, ஜாக்கிர் நாயக்கை போன்றவர்களை விமர்சனம் செஞ்சு அதெல்லாம் தாவாவாக இருக்க முடியாது, அவர்கள் சொல்வதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரிதான், நீங்க சொல்லலாம், விமர்சிக்கலாம், அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் நீங்க எடுத்து சொல்லலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க அதுல சொல்லக்கூடிய விஷயத்தில் நாயக் சொன்னா அது மார்க்கம் இல்லை, நாயகம் சொல்லி இருக்கணும் அதான் மார்க்கம் என்று அடுக்குமொழிகளை பேசலாம். நாயகம் சொன்னதை நீங்க கடைபிடித்திருக்கிறீங்களா? அதைத்தான் மார்க்கமாக நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படித்தான் உங்களுடைய தொழுகை இருக்கிறதா? அப்படித்தான் உங்களுடைய மசாயில்கள் அமைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ அதுல ஒரு போலித்தனம் இருக்கிற ஒரு நிலையத்தான் நாம இவர்களிடத்துல பார்க்க முடிகிறது என்கிற போது, இப்படி பல கதைகளை சொல்லியே ஒரு இடத்தில் வக்கீல் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, அவர்கிட்ட இப்படி இது மாதிரியான ஒரு நகைச்சுவையான பல கதைகளை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தினாரே ஒழிய, மக்களை சிரிக்க செய்தாரே ஒழிய, ஒரு இவர்கள் கொள்கை இதுதான் என்கிற போது அந்த குழப்பவாதிகள் என்கிற அந்த அடிப்படையில் யாரெல்லாம், அவர்களிடத்தில் எது குழப்பம், அதற்கு என்ன ஆதாரம் என்கிற அடிப்படையில் இவருடைய உரை அமையவில்லை என்பதை பல ஆதாரங்கள் மூலமாக நாம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியான பல விஷயங்களை விமர்சனம் செய்த இவர் ஒரு தெளிவான அந்த இவருடைய தலைப்பின் கீழே அந்த யார் அந்த குழப்பவாதிகள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டியவர் தான் அந்த குழப்பவாதி என்கிற விதத்தில் அவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் அவருக்கு எதிராகவே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் அவருடைய பேச்சிலிருந்து காண முடிகிறது. அப்ப வல்ல ரஹ்மான் நம்மை இது போன்ற விஷயங்களை தெரிந்து அதுல தெளிவான ஒரு நிலையை அடைந்து அதன் மூலம் சொர்க்கம் செல்கிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.